திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் இருப்பது கனவில். எல்லா மனிதர்களும் இருப்பது கனவில். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும், இந்த மனிதன் இருப்பது கனவில் என்று. அப்போ ஏன் இந்த மனிதன் கனவில் இருக்கிறார், எப்படி இந்த மனிதன் கனவில் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து, அப்போ கனவில் இருந்து விழித்து கொள்வது எப்படி என்பதையும் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும், இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் அன்றைய யுகத்திலும் சரி இன்றைய யுகத்திலும் சரி அத்தனை பேரும் வாழ்வது கனவில். கனவில் தான் எல்லாமே மூழ்கி இருக்கிறாங்க. அப்போது கனவில் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன காரணம்? ஏன் இவர்கள் கனவில் மூழ்கி இருக்கிறார்கள்? அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கனவில் மூழ்கி இருப்பதற்கு காரணம் அறியாமை. அவித்யா என்கிற அறியாமையினால் இந்த மனிதர்கள் எல்லாமே கனவில் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போது இவர்கள் கனவிலிருந்து விழித்து கொள்ளணுமா இருந்தால் அவர்கள் அவித்யா என்கிற அறியாமையை துறக்கணும். அறியாமையை துறந்து அறிவியலை இவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ இதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் தர்ம போதனைகளை செய்தார்கள், அந்த அறிவியலை. அப்போ கனவில் மூழ்கி இருக்கும் இந்த மனிதர்கள் இருப்பது அறியாமையில். அப்போ அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் நித்திரையிலும் கனவு காண்கிறார்கள், நிஜ வாழ்க்கையிலும் கனவு காண்கிறார்கள். ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக பிறந்ததிலிருந்து சாகும் மட்டும் அவர் எதிர்பார்ப்புகள், கனவுகள், லட்சியங்கள் என்று இதன் பின் தான் போய்கொண்டிருக்கிறார். அப்போ எதிர்பார்ப்பு, கனவு, லட்சியம் என்பது எல்லாமே இந்த கனவில் தான் இருக்கிறது. அப்போது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நான் நல்லா படிக்கணும், படித்து நல்ல பெறுபேறுகளை பெறணும், பெறுபேறுகளை பெற்று உயர்தரம் படித்து கேம்பஸ் போய் அங்கேயும் நான் செலக்ட் ஆகணும், செலக்ட் ஆகி நல்ல ஒரு தொழிலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல பங்களா ஒன்று வாங்கிக்கிட்டு நல்ல வாகனம் ஒன்று எடுக்கணும், அதுக்கப்புறம் நல்ல திருமணம் ஒன்று முடிச்சுக்கிட்டு குழந்தைங்களோட இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும். அப்போ இது ஒரு மனிதனுடைய சாதாரணமான ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு, கனவு. அப்போ இதே போல் எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு கனவு இருக்கிறது. அவரவருக்கு ஏற்றதை போல் அவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகில் அவர் வாழ்வார். அந்த உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு
அந்த உலகத்தில் நான் இப்படி இருக்கணும், எனக்கு அது கிடைக்கணும், இது எனக்கு இப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு, கனவு, லட்சியம் என்று இந்த மனிதன் வாழ்வது இந்த கனவில்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஒரு மனிதன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்பத்தை தேடுகிறார், மகிழ்ச்சியை தேடுகிறார். அவர் இருப்பது உண்மையில் அல்ல, பொய்யில், கனவில். கனவில் இருந்து கொண்டு மகிழ்ச்சியை, இன்பத்தை தேடுகிறார். அது இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு வாகனம்னு இருந்தால் தான் மகிழ்ச்சி, எனக்கு பெரிய பங்களான்னு இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்புகளுக்குள் மகிழ்ச்சியை தேடுகிறார். எதிர்பார்ப்பு வைத்துக்கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு மகிழ்ச்சியை தேடுகிறார், கனவில் வாழுகிறார். அப்போ இப்படியாக போகும் உலகம்தான் இன்றைய உலகம். அனைத்து மனிதர்களும் இதைத்தான் எதிர்பார்த்து போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போ நித்திரையிலும் காண்பது கனவு, நிஜ வாழ்க்கையிலும் காண்பது கனவு என்றால் அது எப்படி உண்மையாகும், அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ நாங்கள் உதாரணம் ஒன்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் சினிமா படங்களை பார்க்குறோம். இந்த திரைப்படத்தில் இருப்பது ஒரு கற்பனை கதை. அந்த கற்பனை கதையில் நடிகர்கள், இசை, ஒளிபர, இந்த மாதிரி காமெடி, அதே போல் ஒரு ஹீரோ, ஹீரோயின், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு எல்லாமே அமைச்சு ஒரு கற்பனை கதையை வடிவமைச்சு திரையரங்கில் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் திரைப்படத்தை. அப்போ திரைப்படத்தை நாங்கள் நிஜம் என்று நம்பி பார்க்கல. எங்களுக்கு தெரியும் அது ஒரு கற்பனை கதை என்பது. திரையரங்கை யாரும் திரையை கிழிச்சிக்கிட்டு உள்ளுக்கு போய்ட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க, உள்ளுக்கு ரஜினி இருக்காரா, கமல் இருக்காரான்ட்டு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அப்படி இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அது ஒரு கற்பனை கதை. அப்போ அது எல்லாமே வடிவமைக்கப்பட்டது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம். அப்போ அதில் நாங்கள் சினிமாவை பார்த்து இன்பம் அடைகிறோம், துன்பம் அடைகிறோம். இன்பம் அடையும் காட்சிகளுக்கு நாங்கள் சிரித்து சந்தோஷப்படுறோம். அதில் துன்பம் அடையும் காட்சிகளுக்கு கண்ணீர் விட்டு அழுந்து துன்பம் அடைகிறோம். அப்போ இந்த இரண்டும் இல்லாத ஒன்றை, கற்பனை கதைக்குத்தான் நாங்கள் இன்பத்தை அடைகிறோம், துன்பத்தையும் அடைகிறோம். அப்போ அதே போலத்தான் எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும், திரைப்படத்தில் போல் எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் இதே தான் நடக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ சினிமாவில் அந்த நடிகர் அவருக்கு அம்மா இருப்பார், அப்பா இருப்பார், சகோதரர்கள், வீடு, வாகனம் எல்லாமே இருக்கும். அதே போல் நிஜ வாழ்க்கையிலும் அம்மா, அப்பா, வீடு, காசு, தங்கம், இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு கற்பனை என்றால் இதுவும் ஒரு கற்பனை தான். அது ஒரு கற்பனை கதை என்பதை போல இதுவும் ஒரு கற்பனை கதை தான். நிஜ வாழ்க்கையும் ஒரு கற்பனை கதை. அப்போது நாங்கள் இருப்பது கற்பனையில் என்றால் கனவில் தான் வாழ்கிறோம். அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கார், சகோதரன் இருக்கிறார். அப்போது வீடு இருக்குது, காசு, தங்கம் எல்லாமே இருக்குது. அப்போ இது எல்லாமே இருக்கும் இடத்துல நானும் இருக்கிறேன். அப்போ நானும் இருக்கும்போது அப்போ அதை அடைய, இதை பெற்றுக்கொள்ள, இதை தன்வசப்படுத்தி கொள்ள என்று ஒரு கதையை ஏற்படுத்தி கொண்டு அந்த கதைக்குள் நான் வாழ்கிறேன். இப்போ இந்த கதை தான் நான். அந்த சினிமாவை போல
அந்த சினிமா கதையைப் போல, திரையரங்கில் பார்த்ததைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நிஜ வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அம்மா என்னை பாலூட்டி வளர்த்த, என்னை தாலாட்டு பாடி, என்னை படிக்க வைத்து, எனக்கு எல்லாமே செய்து கொடுத்த என் அம்மா என்ற கற்பனையை வளர்த்து கொண்டு, அந்த கற்பனை உலகத்தில் அம்மாவை பற்றின எதிர்பார்ப்பு, கனவு, நம்பிக்கை இதெல்லாத்தையும் சேர்த்து வளர்த்து அந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். வீடு ஒன்று இருக்குன்னா அதை அழகாக்கணும், அதை இன்னும் பெயிண்ட் அடித்து நல்லா சிறப்பாக செஞ்சு, அது இன்னும் ரூமெல்லாம் பெருசாக்கி ரூமை செஞ்சு அதை கட்டி அழகாக அழகுபடுத்தணும். அப்போ அந்த எதிர்பார்ப்பை நான் செய்கிறேன். எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு அதை கஷ்டப்பட்டு உழைச்சி காசை செலவழித்து அதை அந்த கற்பனையை நிஜமாக்குறேன். அப்போது அந்த கற்பனை நிஜமாகிடுச்சா, அது கொஞ்ச நாளைக்குள்ள அந்த கற்பனை கலைஞ்சி இன்னும் ஒரு கற்பனை மனதுக்குள்ளே வரும். அது பத்தாது, இதை இன்னும் திருத்தணும், இது இன்னும் பத்தலை, இந்த வீடு சரி வராது அப்படின்ட்டு வேறு வேறு கனவுகள் வரும், எதிர்பார்ப்புகள் வரும். அப்போ அதன் பின் தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இதான் கற்பனை உலகம், கனவில் வாழ்கிறோம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இவை எல்லாமே மனதில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கதை இந்த ப்ரொஜெக்டர் போல், இந்த சினிமாவில் உள்ள ப்ரொஜெக்டர் போல் இது சுழலுகிறது. இந்த வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் கனவில் வாழ்கிறோம். கனவில் இருக்கும் வரை எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. கற்பனையில் இருக்கும் வரை எங்களுக்கு நிஜம் என்னன்னு தெரியாது. அப்போது இந்த வேகத்தின் காரணமாக இந்த ப்ரொஜெக்டர் சுழல்வதைப் போல அந்த இந்த சுழற்சியின் காரணமாக, இது வேகமாக சுழல்வதன் காரணமாக வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது கற்பனையில் தான் இருக்கிறோம். அப்போது இந்த சுழற்சியிலிருந்து நாங்கள் இந்த வேகத்திலிருந்து மீளணுமா இருந்தால் இது எப்படி உருவானது என்பதை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டால்தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் அந்த வேகத்திலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போது இங்கேதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கனவில் கற்பனையில் வாழும் இந்த மனிதன் அதன் உண்மையை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்பவருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்பவர் அப்போது நாங்கள் இருப்பது கனவில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வார். மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் மனதின் மாயையிலிருந்து, அந்த கற்பனையிலிருந்து, கனவிலிருந்து மீள்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போதுதான் பட்டிசோத்த, இது பட்டிசோத்த காமி சிந்தனை, இந்த பட்டிசோத்த என்ற இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போனது அனுசோத்த. அப்போ அது உலகம் உண்மை என்னை நம்பி போனோம், எல்லாமே இருக்கிறது என்ற திருஷ்டியில் பிடிச்சு கொண்டிருந்தோம். அந்த பிடிப்பின் காரணமாக அந்த வேகத்துக்கு அகப்பட்டு நாங்கள் வேகமாக சுழல்வதன் காரணமாக அந்த வேகத்துக்கு அகப்பட்டு எல்லாமே இருக்கிறது, அந்த எல்லாமே இருக்கும் இடத்தில் நானும் இருக்கிறேன் என்று கற்பனையில் வாழ்ந்து வந்தோம்.
அப்போ கற்பனையிலிருந்து மீளும் வழிதான் இந்த பட்டிசோத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அணுசோத்த அல்ல இது பட்டிசோத்த. ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவதைப் போல அல்ல, இது ஆற்று நீர் மேல் நோக்கி போவதைப் போல. அப்போது ஆன்மா உருவான விதம், மனம் உருவான விதம் பற்றி அவர் தர்ம போதனையில் கேட்டு அறிந்து கொள்வாராக இருந்தால், சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொள்ளும் விடயம்தான் அவர் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவத்தை அவர் கேட்கிறார் தர்ம போதனையில். நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற தத்துவத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த அனாத்ம தர்மத்தை. அனாத்ம தர்மமானது ஆன்மா என்ற திருஷ்டிக்குள்ள இல்லை, அது மனம் உருவான விதம், அது ஆன்மா உருவான விதம். அப்போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு அந்த பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை. அம்மா இருக்கலை, அப்பா இருக்கலை, வீடு இருக்கலை, காசு இருக்கலை, தங்கம் இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போ இது எல்லாம் எப்படி உருவானது? எனக்கு அம்மா இருக்கார், அப்பா இருக்கார், வீடு இருக்குது, காசு இருக்குது, தங்கம் இருக்குதுன்னு நாங்கள் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பிடிப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதான் கனவு, கற்பனை என்று சொன்னார். அப்போ இதெல்லாம் எப்படி உருவானது? இதெல்லாம் எப்படி எனக்கு வந்தது? இதெல்லாம் இப்படி சேர்ந்தது அப்படின்னு ஒரு விமர்சனம் செய்யும், ஒரு தேடுதல் செய்யும் ஞானம்தான் இந்த விதர்சனா தியானம். அதுதான் பிறந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு நாங்கள் போயிட்டு பார்க்கணும். பிறந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு போயிட்டு பார்த்தால்தான் எங்களுக்கு இது புரியும். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா எப்படி உருவானது என்று பார்க்கும்போது அது உருவானது கண்ணும் காதும் இணைந்ததனால. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 சென்சர்கள், 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக, ஒன்றாக சேர்ந்ததன் காரணமாக இவை எல்லாமே உருவானது. அம்மா இருக்கலை, பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு அம்மா இருக்கலை. அப்போ அம்மா எப்படி உருவானார் என்று பார்த்தா சத்தமும் வர்ணமும். பிரதானமாக பகவான் புத்தர் அவர்கள் கூறுவது சத்தமும் வர்ணமும். அதோடு சேர்ந்து வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகள் எல்லாமே சேர்ந்தது தான் அம்மா. அப்போ பிரதானமானது தான் சத்தமும் வர்ணமும். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், ஒரு வடிவம். காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை அம்மா என்று. அம்மா என்ற சத்தமும் வர்ணமும் இணைந்தது, இரண்டும் சேர்ந்து அது மேலும் 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 சத்தமும் வர்ணமும் இணைய மேலும் மேலும் அந்த சத்தமும் வர்ணமும் இணைய அது உணரத் தொடங்கியது. குழந்தை வெளியில் அம்மா இருக்கிறார் என்று குழந்தை உணரத் தொடங்கியது. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற திருஷ்டி. அதுதான் மனம் உருவான விதம். அதுவரைக்கும் மனம் உருவாகி இருக்கலை, அதுவரைக்கும் ஆன்மா என்ற திருஷ்டி அந்த குழந்தைக்கு இருக்கலை. பிரபாஸ்வரமாக இருந்த அந்த பிஞ்சு குழந்தையின் மனதில் ஆன்மா உருவானது இப்படித்தான், மனம் உருவானது இப்படித்தான். சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அங்கே உருவானது, வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவானது. அப்போ இதுதான் ஆன்மா என்ற உணர்வு. அப்போ வெளியில் அம்மா இருக்கிறார். அப்போ அந்த குழந்தை இன்னும் பெரிய வரும்போது இன்னும் சத்தமும் வர்ணமும் கொடுக்கப்படுகிறது இந்த சமூகத்தினூடாக. அப்போது டீச்சர் கூட மொண்டிசோரிக்கு அனுப்பும்போது டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, இது மாம்பழம், இது வாழைப்பழம், இது தோடம்பழம்,
இது அன்னாசி பழம். சத்தமும் வர்ணமும் தான் இங்கே இணைகிறது. கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள் மாம்பழம் என்று. சத்தமும் வர்ணமும் இணைகிறது. இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்கியது. பிடித்து கொண்டது. மாம்பழம் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. இப்படித்தான் மாம்பழம் உருவானது. அம்மா உருவானது இப்படித்தான். அம்மா வெளியில் இருக்காரு இல்லை, சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால அது இருக்கிறது என்ற உணர்வில் உருவானது. உணர்வுக்குள் சத்தமும் வர்ணமும் இன்னும் அதிகமாகி கொண்டு போகும்போது அது வேகமாக சுழல்வது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சேர்ந்தது, இணைந்தது, வேகமாக சுழல்வதன் காரணமாக அம்மா வெளியில் இருக்கிறார் என்றது குழந்தை உணரத் தொடங்கியதை சத்தமும் இட்டது. வாயின் வழியாக அம்மா 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 என்ற சத்தம் பிற ஒளியை கொடுக்க தொடங்கியது. இந்த குழந்தை இப்படித்தான். இங்கே சொல்லுங்க பாபா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க தங்கம், அம்மா சொல்லுங்க செல்லம், அம்மா சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்கம்மா எங்கே, சொல்லுங்க தங்கம் அப்படின்ட்டு இந்த சத்தத்தையும் வர்ணத்தையும் இணைத்து கொடுக்குறாங்க. கொடுக்க மேலும் மேலும் கொடுக்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆக இந்த சத்தத்தை ஒரேடியாக கொடுக்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்குது. கடைசியில் தான் அம்மா என்ற சத்தத்தை முழுமையாக கொடுக்குது. இது இரண்டும் இணைந்ததன் காரணமாக உருவானது வேகத்தின் காரணமாக, இது மீண்டும் மீண்டும் சேர்வதன் காரணமாக அது வேகமாக சுழலத் தொடங்கியது. சுழற்சியின் காரணமாக அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு அம்மா என்ற சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. பிறகு இந்த குழந்தை இன்னும் பெரிய ஆளாக எனக்கு அம்மா பாலூட்டினார், என்னை தாளாட்டினார், என்னை படிக்க வைத்தார், என்னை குளிப்பாட்டினார், எனக்கு எல்லாத்தையும் செய்தது என் அம்மா, எனக்கு அம்மா இல்லாமல் இயலாது, என் அம்மா தான் என் உலகம் என்று அந்த குழந்தை பெரிய ஆனதுக்கப்புறம் அம்மா இல்லாமல் அந்த குழந்தைக்கு இருக்க முடியாது. அம்மா இல்லைன்னா கவலை, துன்பம். அம்மா இருந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி. இது எங்கே இருக்கிற அம்மா என்று பார்த்தால் அது மனதில் உள்ள அம்மாவைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். இதான் கற்பனை, இதான் கனவு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இப்போ மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். நடைமுறையில் இது விமர்சனம் செய்து பார்க்கும்போது இது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் தானே, காதுகளுக்கு கேட்டது சத்தம். சத்தமும் வர்ணமும் இணைந்தவர் தான் அம்மா. அம்மா வெளியில் இருக்காரு, வெளியில் இல்லை, அது மனதில் தான் இருக்குது. அது ஒரு எண்ணம் தானே, மனதில் இருப்பது எண்ணம். எண்ணங்களை நாங்கள் உண்மை என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனதில் உள்ள எண்ணங்களை உண்மை என நம்பி வாழ்கிறோம். மனம் சொல்வதை தான் செய்கிறோம், எண்ணங்களின் பின் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதான் கனவு, இதான் கற்பனை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதைத்தான் இந்த நிஜத்தை காண்கிறார், அவர் சத்தியத்தை காண்கிறார். இங்கே இவருக்கு தம்ம சக்குசை இங்கே தான் விழித்து கொள்ளுகிறது. தர்மத்தை காணும், சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது. இங்கே சத்தியத்தை காண்கிறார் அவர். சத்தியத்தை காணும் போது இது உண்மை அல்ல, அம்மா என்பவர் வெளியில் அல்ல, அம்மா என்பவர் ஒரு எண்ணம் மட்டுமே, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் காண்கிறார். தர்மத்தை காண்கிறார். சத்தியத்தை காணும்போது, தர்மத்தை காணும்போது அவருக்கு அம்மா வெளியில் இருக்காரு இல்லை, அம்மா வெளியில் அல்ல. அவருக்கு அம்மா என்பவர் ஒரு எண்ணம் மட்டுமே. அம்மா என்பவர் ஒரு எண்ணம் மட்டுமென்றால் அது இருப்பது மனதில். மனதில் உள்ளதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் எண்ணங்களுக்குள்
எண்ணங்களை வளர்த்து கொண்டு அந்த எண்ணங்களின் பின் போய்கொண்டு மனதின் மாயைக்கு அகப்பட்டு மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்தியம் தெரியாதனால அஸ்ருதவத் புதக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க என்கிற சத்தியம் தெரியாதனால உண்மை என்னன்னு தெரியாதனால மனதுக்கு அடிமையாகி எண்ணங்களை உண்மை என நம்பி உலகம் உண்மை என நம்பி இந்த பிடிப்பில் இறங்கி பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இருப்பது துஷ்டியில், ஆன்மா என்ற துஷ்டியில், கனவில் இருக்கிறோம், கற்பனையில் இருக்கிறோம். அப்போ இந்த சத்தியத்தை உண்மையை கேட்டு அறிந்து கொள்ளும் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் கனவிலிருந்து விழித்து கொள்ளுகிறார், கற்பனையிலிருந்து மீள் வருகிறார். அவர் கனவு காண்பாரா? நிஜத்தை காண்பவருக்கு கனவு கலைகிறது. சத்தியத்தை உணர்பவருக்கு கனவு கலைகிறது. அவர் நிஜத்தை காண்கிறார், உண்மையை காண்கிறார், சத்தியத்தை காண்கிறார். அவர் சத்தியத்தை கண்டதன் பிறகு அவருக்கு இது எல்லாமே மாயை தானே, எல்லாமே மனதில் தானே இருக்குது. உலகத்தை நாங்கள் பார்க்குறோம், கண்களுக்கு தெரிவது எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காதுக்கு கேட்பது எல்லாம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நினைப்பில் வாழும் நாங்கள் இருப்பது கனவில் அல்லவா என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். காதுக்கு கேட்கும் சத்தம் எல்லாம் வெளியில் இருக்கிறதுன்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். அப்போ நினைத்து கொண்டு இருக்கும் நாங்கள் இருப்பது கனவில் தானே, கற்பனையில் தானே என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அவர் சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு சத்தியத்தை அவர் விடுவாரா? இல்லை, சத்தியத்தை அவர் விடமாட்டார். சத்தியத்தை அவர் பிடிச்சு கொள்ளும் போது அந்த பொய், கற்பனை, மாயை எல்லாமே கலைந்து போகும். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறியும் சத்திய தர்மம். இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் நடைமுறையில் விமர்சனம் செய்து பார்க்கும் போது அவருக்கு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்ற சத்தியத்தை அவர் பிடித்து கொள்ளும் போது அவர் கனவில் விழித்து கொள்வார். அப்போ கனவிலும் நித்திரையிலும் கனவு காண்பவர் நிஜ வாழ்க்கையிலும் கனவு காண்பும் மனிதனாக அவர் அல்ல. இவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர், பகவான் புத்தரின் பிள்ளையாவர் இவர்தான். கனவிலிருந்து விழித்து கொண்ட, கற்பனையிலிருந்து விழித்து கொண்ட, இந்த விழித்து கொண்ட சுபாவமானது இந்த நொடிக்குள் தான் விழித்து கொள்ளுகிறார் அவர். 3 காலங்கள் அவருக்கு உண்மையாகாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ இறந்த காலத்தை பற்றி எண்ணி எண்ணி அதில் வாழும் மனிதன் இருப்பது கனவில். நிகழ்காலத்திலும் மனதுக்கு வரும் எண்ணங்களை உண்மை என நம்பி அந்த மனதின் பின் போவது என்பது அதுவும் இருப்பது கனவில், கற்பனையில். எதிர்காலத்தை பற்றி எண்ணி அதை அடைய, இதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று போகும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இவர் சத்தியத்தை காணும் போது, சத்தியத்தை உணரும் போது அவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். இந்த நொடிக்குள் விழித்து கொள்பவருக்கு 3 காலங்கள் உண்மையாகாது. கனவில் விழித்து கொண்டவர் இவர்தான், கற்பனையிலிருந்து மீண்டவர் இவர்தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த வேகம் இங்கே தணியப்படுகிறது. வேகம் அணுசோத்தையில் இருந்த வேகம் படிசோத்தைக்கு வந்தபோது வேகம் குறையப்படுகிறது. வேகம் குறைவதன் காரணமாக எங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் மாயை, இது எல்லாமே கற்பனை, வெளியில் எங்கேயும் ஏதும் கிடையாது. அப்போ நாங்கள் எல்லாமே நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற சத்தியத்தை உணரும் போது, புரிந்து கொள்ளும் போது அவருக்கு அந்த வேகம் குறையுது. வேகம் குறைவதன் காரணமாக அவருடைய அந்த ஈகோ, மனதில் இருந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து வச்சுருந்தார். அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது.
அதுக்கு ஒரு பெருமதி இருந்தது. அப்போ அந்த வேல்யூ மதிப்பு பெருமதி எல்லாமே கலைந்து போகிறது. கலைந்து போனதன் பிறகு தான் அவருடைய அந்த வேகம் குறையப்படுது. வேகம் குறைவதன் காரணமாக அவர் அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருகிறார். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார். அப்போ அந்த வழிக்கு வந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகரின் வேகம் தணியப்படும் போது அவருக்கு ராக தேச மோக என்ற இந்த ஆசை கோபம் மாயை இங்கே கரையப்படுகிறது. அப்போ இதுதான் நிர்வாணம் அடையும் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது. அப்போ இந்த ராகதேச மோக இந்த ஆசை கோபம் மாயை என்பது கரையும் போது அவருக்கு விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ இங்கே எதுவும் இல்லை. விரும்புவதற்கும் ஒன்றுமில்லை, வெறுப்பதற்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவருடைய மனதில் இருந்து கொண்ட தீ இங்கே கரையப்படுகிறது. மனதில் இருந்து கொண்ட தீ அணையும் போது, கொஞ்சம் கொஞ்சமாக அணையும் போது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே கரையப்படுகிறது. வெளியில் உள்ள உலகத்துக்கு எங்களுடைய மனதில் பெருமதி இருந்தது, மதிப்பு இருந்தது. அப்போ அந்த பெருமதி மதிப்பும் குறையும் போது அங்கே அந்த மனதில் இருந்து கொண்ட தீ இங்கே அணையப்படுகிறது. இந்த அணைந்து முற்றுமுழுதாக அணைந்த சுபாவம் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ அந்த வழிக்கு வந்தவர் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். இவருக்கு உலகம் உண்மையாகுமா? இல்லை, இவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போது இவர் கற்பனையில் இருக்கார், இவர் கற்பனையில் இல்லை. அப்போ இவர் கனவில் இருக்கார், இல்லை இவர் கனவிலும் அல்ல, இவர் நிஜத்தில் இருக்கிறார். இவர் தான் உண்மையை சந்தித்தவர், சத்தியத்தை சந்தித்தவர். சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். இவர் இருப்பது கற்பனையில் அல்ல, இவர் இருப்பது கனவில் அல்ல, கனவில் விழித்து கொண்ட வருவர் தான். அப்போது இது கோடியில் ஒருத்தருக்கு இது கிடைக்குதுன்னாலும் கோடியில் ஒருத்தருக்கு இது கிடைக்குதுன்னு சொன்னாலும் இது ஆச்சரியம், அற்புதம். ஏன்னா அதிகாம்பிரம், இது புரிந்து கொள்ளக்கூடியது அதிகாம்பிரம். காம்பீரமான பகவான் புத்தர் கூறிய இந்த பரம சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு நடைமுறைக்கு கையாண்டு பாருங்கள். உங்களாலும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர முடியும். அதற்கு இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.